கொரோனா காலத்தில் அதிமுக ஆட்சியை போல் அமெரிக்காவில் கூட சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை முன்னெடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதிகள் உள்ள நிலையில் முதலாவதாக பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பரமக்குடி நகர் கழகம் சார்பில் வழிநெடுகிலும் சண்டை மேளம், ஒயிலாட்டம், கிராமிய நிகழ்ச்சி என அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கிருஷ்ணா தியேட்டர் பகுதியிலிருந்து பஸ் நிலையம் வரை பிரச்சார வாகனத்தில் சென்றார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட கழக செயலாளர் எம்.ஏ. முனியசாமி, நகர்கழக செயலாளர் வின்சென்ட் ராஜா சிறப்பாக செய்திருந்தனர். இதையடுத்து பேருந்து நிலையத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க பார்க்கின்றனர் எனவும், இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையா எனவும் கேள்வி எழுப்பினார். கல்வி கற்போருடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் நம்பர் 1 செஞ்சு காட்டுறோம். இந்த ஆட்சியில் அப்படி பார்க்க முடியுதா? இல்ல. இன்னைக்கு 196 அரசு கலைக்கல்லூரி, 96 அரசு கலைக்கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்லை. பல மெடிக்கல் காலேஜில் டீனே இல்ல. அது எப்படி நிர்வாகம் சிறப்பா இருக்கும்? இன்றைக்கு பல கல்லூரியில் பேராசிரியர் கிடையாது. அதே போல மருத்துவத்துறையில் அங்கேயும் பேராசிரியர் கிடையாது. அங்கேயும் டாக்டர் பற்றாக்குறை, சரியான முறை வைத்தியம் கிடைக்கல, போதிய மருந்துகள் இல்ல மருத்துவமனையில். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிளை கொண்டாந்தோம். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கேயே இலவசமா அங்க சிகிச்சை கொடுத்தோம். அது கூட அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த அம்மா மினிக்கிளினிக்க மூடு விழா செய்து விட்டார். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலரும், அந்த திட்டம் தொடரும். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளை எப்படி படிக்க வச்சாங்கன்னா அம்மா காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்தது அதிமுக. யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். ஆனா இன்றைக்கு கல்வியில ஒரு புரட்சி, மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.